முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்குமே வந்து மூக்கு ஒரு வித்தியாசப்படும். ஒரு ஷார்ப் ஃபீச்சர்ஸாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸாக தான் இவங்க இருப்பாங்க. இந்த திருவாதிரையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது அப்படி இருக்கும். திருவாதிரையில் அமைப்பில் இருக்கவங்களாம் வந்து ஹீலர்ஸாகவே போயிடலாம். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம திருவாதிரை வந்து முதல் ஒரு 30 வயசு வரைக்கும் வாழ்க்கை சத்தியமாக புரியாது. இவங்களுக்கு செம்ம ஜாலியாக தான் இருப்பாங்க. மிதுனம் திருவாதிரைலாம் வந்து கண்டிப்பாக ஒரு லவ் ஃபெயிலியர் லைஃப்பில் மீட் பண்ணியே ஆகணுங்கிறது அவங்களுடைய விதி அமைப்பு. அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ்குள்ளே போகிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி மிதுனம் திருவாதிரையில் இருக்கவங்க. இப்போ அஸ்வினி அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வயசு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் அவங்களால கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு உட்கார முடியாது. கண் எல்லா இடத்துலையும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். மகம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க வந்து ஹெவி கர்மாவை வாங்கிட்டு தான் பிறப்பாங்க. குழந்தையா ஒரு 12-13 வயசு வரைக்கும் கரெக்டாக வச்சிடணும் இந்த குழந்தைங்கள. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீகம், ஜோதிடம் நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த கலந்துரையாடல்ல இன்னைக்கு நம்ம கூட இணையறாங்க ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். நிறைய ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தோன்னே ஒருத்தர் ராகுவோட அம்சம் தான், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க, ராகு தான் இவங்க அப்படின்னு எதை வச்சு சொல்லுங்க? அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அதாவது பார்த்தா அழகில்லைங்கிறதெல்லாம் செகண்டரி. அவங்களுடைய ஹைட்டு, அவங்களுடைய கை கால் நீண்டு இருக்கிறது, அவங்களுடைய உருவம் அமைப்பு, அவங்களுடைய தலையுடைய அமைப்பு எல்லாம் பார்க்குறப்போ ஒன்று தலை பெருசாக இருக்கும், இல்லை உடம்பு நீட்டமாக இருந்து தலை மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேர் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு தான் வந்து நீட்ட ஃபேஸாக இருக்கிற அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் ராகுவோடைய அம்சம். திருவாதிரை, சுவாதி, சதம் இது மூணுத்துலேயும் ஏதாவது வித்தியாசம் வருமா, இல்லை நீங்கள் சொல்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான்? இல்லை, திருவாதிரை அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் கரெக்டாக ஒரு நீண்ட ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்குமே வந்து மூக்கு ஒரு வித்தியாசப்படும். ஆனால் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஷார்ப் ஃபீச்சர்ஸாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸாக தான் இவங்க இருப்பாங்க. இந்த திருவாதிரையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது அப்படி இருக்கும். திருவாதிரையில் இருக்க பெண்கள் வந்து பெரும்பாலும் அந்த அழகு அமைப்பு வந்து அந்த ராகு வந்து உங்களுக்கு கொடுத்துரும், அந்த புதன் ராகு காம்பினேஷன். இதே இது ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுடைய லிப்ஸு இதெல்லாமே கொஞ்சம் அகண்டு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இவங்களுடைய மூக்கு தான் நம்ம மெயினாக பார்க்குறப்போ இது வந்து மூக்கோடைய ஷேப் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பெருசாக இருக்கிற மாதிரி அந்த ஷேப் சொல்லி கொடுக்கும். அதாவது நீண்டு கரெக்டாக ஷேப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த முகத்தில் அந்த மூக்கு ஒரு எடுப்பாக காட்டுறதோ, அந்த தலைப்பகுதி எடுப்பாக காட்டுறதோ, அவங்களுடைய ஹைட்டு நீண்ட இருக்கக்கூடிய ஹைட்டு. இதே இது வந்து துலாமில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறப்போ இவங்க வந்து நார்மல் ஹைட் பர்சனாக இருந்தால் கூட நீண்ட கை கால் எல்லாமே நீட்டு இருக்கிறப்போ விரல்லாம் நீட்டமா இருக்கிறப்போ கண்டிப்பா இது ராகுவோடைய அம்சம் தான். அட்ராக்டிவ், அந்த அட்ராக்ஷன் இருந்து எங்க இருந்தாலும் அந்த க்ரௌட் புல்லிங் அப்படிங்கிற அமைப்பு வந்து அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறது. தலையை ரொம்ப ஆட்டி பேசுவாங்க. ஓகே. அந்த சுவாதியில் இருக்கிறவங்க வந்து தலை நிறைய வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது தான். ஓகே. இதே சதயத்துக்கு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து கரெக்டாக ஷோல்டர் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், தலை சின்னதாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கு வந்து உடம்பு ஹைட்டு, பாடி ஹைட்டாக இருக்கும். பட் தலைப்பகுதி அப்படிங்கிறப்போ வந்து மற்றவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த தலைப்பகுதியை பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இந்த சதயத்துக்கு அப்படி இருக்காது. ஏன்னா இங்கே சனி ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறப்போ சனி ஒரு வேலையை பார்க்கும் இவங்கள்ட்ட. இங்கே சனி ராகு காம்பினேஷன் வரப்போ இவங்களை வந்து ஒரு அடக்க ஒடுக்கமான ஒரு லுக்கில் கூட்டிகிட்டு போயிடும். ஓகே. இது நீங்கள் பார்க்கும்போது இது ஃபீச்சர்ஸ் வச்சு சொல்கிறீங்க. இவங்களுடைய திருமணம்ன்றது எப்படி இருக்கும் வாழ்க்கை? சில பேருக்கு என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, திருவாதிரையில் பிறந்தாலே லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது அப்படின்னு. இதே சுவாதி பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திருமண வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும்? எந்த மாதிரி துறையை அவங்க வந்து செலக்ட் பண்ணலாம்? இந்த துறையில் இருந்தாலே இவங்க கண்டிப்பாக இதில் தான் இருப்பாங்கன்னு எதை வச்சு சொல்லலாம்? இப்போ வந்து மிதுனம் திருவாதிரையில் இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, நாலேஜ் ஷேர் பண்ணுற மாதிரி இவங்க போயிடணும். இவங்க வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுறதுங்கிறது ஸ்கூல் டீச்சர் ஆகிறத விட இப்போ வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை இவங்க சூஸ் பண்ணி போகிறப்போ இவங்களால நிறைய பேர் டெவலப் ஆவாங்கன்னே ஒன்று இருக்கும். இன்னும் திருவாதிரையில் அமைப்பில் இருக்கவங்களாம் வந்து ஹீலர்ஸாகவே போயிடலாம். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம திருவாதிரை வந்து முதல் ஒரு 30 வயசு வரைக்கும் வாழ்க்கை சத்தியமாக புரியாது இவங்களுக்கு.
செம்ம ஜாலியாக தான் இருப்பாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு தான் இவங்க நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க யாருக்கும் துரோகம் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன வார்த்தைகள் கரெக்டாக வராது. பட்டு பட்டுன்னு வந்துடும் வார்த்தைகள். ஷார்ப்பாக பேசுகிறேன், மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசுகிறேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறப்போ ஆப்போனண்ட்டால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போகிறப்போ, அந்த ஏர்லி மேரேஜ் அப்படிங்கிறது இவங்க போகிறப்போ இவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ கரெக்டாக தப்பான ஃபேமிலியில் போய் மாட்டிடுவாங்க. இவங்க தப்பு கிடையாது. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நம்ம திருவாதிரையை பார்த்து பயந்துக்கூடாது. திருவாதிரை தான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறத பார்த்து பயந்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர் வந்து தப்பாக சூஸ் பண்ணிடுவாங்க. நம்பி ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு. பெரும்பாலும் மிதுனம் திருவாதிரைலாம் வந்து கண்டிப்பாக ஒரு லவ் ஃபெயிலியர் லைஃப்பில் மீட் பண்ணியே ஆகணுங்கிறது அவங்களுடைய விதி அமைப்பு. அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ்குள்ளே போகிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி மிதுனம் திருவாதிரையில் இருக்கவங்க. ஸோ எல்லாரும் பெரியவங்கள்லாம் பார்த்து ஜாதகம்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் இவங்க தான் வந்து அதிகமாக டிவோர்ஸ் கேசஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் டிவோர்ஸ் மிதுனம் திருவாதிரை அப்ளை பண்ணாங்களான்னா அவங்க அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆப்போனண்ட் தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இது யார் மேலே தப்பு அப்படின்னு பார்க்குறப்ப மேக்ஸிமம் மிதுனம் திருவாதிரையோட லைஃப் பார்ட்னர் கிட்ட தான் அந்த தப்பு இருக்குமா தவிர்த்து மிதுனம் திருவாதிரைட்ட அந்த தப்பு இருக்காது. எல்லாருமே இங்கே தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மிதுனம் திருவாதிரையா அந்த பொண்ணா அந்த பையனா அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்கப்பா, அவங்க நம்மளுக்கு வேணாம். இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தான் நம்ம கேரக்டர் எப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா மிதுனம் திருவாதிரை வந்து நல்ல குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அம்சம் அவங்கள்ட்ட இருந்தாலுமே விதி விடாதுன்னு ஒன்று இருக்குது. விதி வந்து கரெக்டாக ராங் ஃபேமிலியை ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும். அதாவது இவங்க கிட்ட கேரக்டர்ஸுங்கிற விஷயத்தில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் தாண்டி பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, இவங்களை கல்யாணம் பண்ணுறாங்கல்ல திருவாதிரையை, அவங்களுக்கு எங்கே அஃபேர்ஸ் வந்துடும், லேட்ரான் வந்துடும். இவங்க எவ்வளோதான் கரெக்டாக இருந்தாலுமே அதனால தான் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்கிறப்போ மெச்சூரிட்டியோட லேட் மேரேஜ் பண்ணுங்க. அப்போ இந்த விஷயங்கள் தவிர்க்கப்படும். அப்படிங்கிறனால தான் லேட் மேரேஜ். பெரும்பாலும் மிதுனம் திருவாதிரைக்கு செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகணும் இருக்கும். இல்லைன்னா ஒரு லவ் ஃபீலியர் பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணுறப்போ அந்த கல்யாணம் லைஃப் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஆப்போசிட் அவங்களோட லைஃப் பார்ட்னர் தான் திருவாதிரையை ஏமாற்றிட்டு போவாங்க. திருவாதிரை வந்து கழுவுறு மீனில் நழுவுறு மீன் தான். அதுக்காக அவங்க பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுமே வந்து லைஃப்பில் வரக்கூடிய நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. பழகி பார்க்குறேன்னு ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போக மாட்டாங்க. கரெக்டாக போய் ராங் பார்ட்னரை சூஸ் பண்ணுறப்ப தான் அவங்க அப்படி சிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மிதுனம் திருவாதிரை பழக்க வழக்கங்களில் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருந்தோம். இந்த லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மிதுனம் திருவாதிரைக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒன்று பொண்ணு வயசில் அதிகமாக இருக்கும், அவங்க சூஸ் பண்ணுற பார்ட்னர் வயசில் கம்மியாக இருப்பாங்க. இந்த லாங் கேப்பு, லுக் வைஸ் எப்படா இவங்கள சூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வினோதமான ஒரு காம்பினேஷன்ஸ் யாருக்கு வரும்னா மிதுனம் திருவாதிரையில் இருக்கவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் சில பேருக்கு தேர்ட் லைஃப் தான் செட் ஆகும்லாம் இருக்கும். அவங்களோட மூணாவது வாழ்க்கை தான் செட் ஆகுறது மிதுனம் திருவாதிரை வந்து ரொம்ப அதிகம். அது அவங்களுடைய பிளானட் காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்த்து தான், முக்கியமாக அவங்களுடைய ராகு கேது எங்கே உட்கார்ந்துருக்குறதுங்கிறத வச்சு தான் நம்ம அந்த டெசிஷனுக்குள்ளேயே போகணும். இவங்களுடைய அந்த ராகு கேது, இவங்களுடைய சந்திரனுடைய அமைப்பு, இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் இவங்களுக்கு வந்து தேர்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனா அப்போ என்ன நாங்கள் 2 கல்யாணம் பண்ணி 3வது கல்யாணமா அப்படின்னா விதி வந்து சம்டைம்ஸ் அப்படி தான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப விரும்பி தான் 2வது கல்யாணத்தையும் பண்ண வைக்கும். ஃபார் சம் ரீசன் ஏதோ ஒரு காரணத்தை உள்ளே கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாமல் பிரிஞ்சு போக வச்சு 3வது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அந்த 3வது வாழ்க்கையை வந்து சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லையாங்கிறது செகண்டரி. ஆனால் அதுதான் இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் விதி. இதே வந்து லக்ன புள்ளி திருவாதிரையாக இருந்தாலும் இது பொருந்துமா? லக்ன புள்ளி திருவாதிரையாக இருக்கிறப்ப அங்கே திருவாதிரையோட அந்த ராகுவோட யார் உட்கார்ந்துருக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை வந்து வேற எந்த கிரகம் வாங்கி இருக்குது பக்கத்துலங்கிறது அந்த காம்பினேஷன்ஸ் வச்சு தான் அது வந்து நம்ம சொல்ல முடியும். பொதுவாக சுவாத்தியில் பிறந்தாலே சொந்த வீடு கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? அந்த சொந்த வீடு கன்ஃபார்ம் ஆஃப்டர் மேரேஜ் தான், முன்னாடி கிடையாது. ஓகே. ஏன்னா துலாம் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய மேரேஜிலிருந்து தான் அவங்களுடைய ஆக்சுவல் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்குமே அவங்க ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக வெளியே தெரிய மாட்டாங்க. டேலண்ட் இருந்தாலுமே எக்ஸ்போஸ் ஆகாது. ஒன்ஸ் லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம், ஏன்னா துலாமால லைஃப் பார்ட்னர் இல்லாமையோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் முதல் இயங்கவே முடியாது. இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு எல்லாமே துலாமுக்கு உண்டு. ஓகே. எல்லாத்தோடையும் அனுசரித்து வாழ்கிற அமைப்புமே வந்து துலாமுக்கு உண்டு. ஸோ என்னைக்கு அந்த ஃபேமிலிக்குள்ளே போகிறாங்களோ அங்கேருந்து பூர்வீக சொத்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்குன்னு கல்யாணம் பண்ணி போகிற குடும்பத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அங்கீகாரத்தை துலாமில் இருக்க பெண்களால் வாங்கி வழிநடத்தி கொண்டு போக முடியுங்கிறது அவங்களுடைய அமைப்பு. கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா. ஓகே. இது ராகுவை பற்றி பார்த்தோம். அடுத்தது கேது. பார்த்தோன்னே இவங்க கேது அம்சம் தான். ஜாதகம்லாம் பார்க்கவே வேண்டாம். அவங்க ஃபீச்சர்ஸோ இல்லை அவங்க படிப்போ இல்லை அவங்க செயல்கள் இல்லை வேலை பார்க்குற இடங்கள் செய்கிற தொழில் இதை வச்சு இவங்க கேதுவினுடைய அம்சம் தான்
அஸ்வினி மக மூலத்தில் தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவீங்க? இப்போ அஸ்வினி அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நிதானமே இருக்காது அந்த கேதுக்கு. யாரையுமே நம்பணும்னே தோணாது. தப்பாக தான் ஆளை போய் நம்பவே அது வைக்கும். ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க. அந்த கேதுல இருக்கவங்களுக்கு வந்து லைஃப்பில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அவங்களுக்கு வராது. ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு இப்போ அந்த பதட்டத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்களுடைய லுக் வைஸு, அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் அவங்களால கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு உட்கார முடியாது. கண் எல்லா இடத்துலையும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கும். அங்கீகாரத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். அங்கீகாரம் கிடைச்சா கூட அதை வச்சு கரெக்டாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போக தெரியாது அவங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப ஓகே, இது இம்மெச்சூர்ட் கேது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மெச்சூர்டு கேது அப்படிங்கிறது எப்படின்னா, என்னைக்கு இவங்க படபடன்னு பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை எண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த கேது நிதானத்துக்குள்ளேயே அவங்கள கொண்டு வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக பேசி எல்லாத்தையும் நம்பி யாரையோ கொண்டு வந்து கூட வீட்டில் வச்சு வாழ்வாங்க. அதாவது உனக்கு சாப்பாடு போடுறேன், அவனே ஏமாற்றிட்டு போவான். ஸோ இந்த ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து வந்தங்க, நீங்கள் அஸ்வினிக்கு இதுதான் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிடலாம். மகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மகம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க வந்து ஹெவி கர்மாவை வாங்கிட்டு தான் பிறப்பாங்க அப்படிங்கிறதே ஒன்று இருக்கும். இவங்க வந்து இந்த குழந்தையா ஒரு 12-13 வயசு வரைக்கும் கரெக்டாக வச்சிடணும் இந்த குழந்தைங்கள. ஏன்னா இவங்க வந்து இந்த முன்னோர்களுடைய கர்மா வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறப்போ ஃபேமிலியில் பெத்த அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். ஏன்னா இது கேதுவோடைய அம்சத்தில், பெரியவங்களுடைய அம்சத்தில் வருது அப்படிங்கிறப்போ முன்னோர்களுடைய கனெக்டிவிட்டி இவங்கள்ட்ட வந்துடும். என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா டாக் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சிம்மம் மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே டாகுன்னு ஒன்று வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வளர்த்திட்டீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் பிரிவாங்க. ஏன் அப்படின்னா இது முன்னோர்களுடைய அமைப்பு அப்படின்னு வரப்ப எப்போவுமே வந்து ஆத்மாக்களுக்கும் நாய்க்கும் ஆகாதுன்னே ஒன்று இருக்கும். ஆனால் அந்த நாய் வந்து நன்றி உள்ளது தான். இந்த ஒரு காம்பினேஷன் எனர்ஜி இருக்குல்ல, இந்த நாய் வந்து நம்மளை ஸ்னிஃப் பண்ணுனா கூட நம்மளோட எனர்ஜி, ஏன்னா அது வந்து காலபைரவர். அப்போ வந்து இந்த நாயை நம்ம எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் விடுறோம்லாம் ஒன்று இருக்குது. இந்த நாயை அந்த குழந்தை க்ளோஸ் ஆக அந்த நாய் க்ளோஸாக வர இது நாயோடைய கேட்டகரிஸ் நிறையா இருக்குது. எந்த நாயை கொண்டு வராங்கலாம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மகம் நட்சத்திரம் முக்கியமாக கொண்டு வரப்ப நல்லா இருக்க குடும்பத்தில் கூட விரிசல் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது வந்து யாராவது ஒரு 3வது மனுஷங்க மூலியமாக தான் அந்த டாக் வீட்டுக்குள்ளே வரும்னே ஒன்று இருக்கும். ஆனால் இந்த மகம் தான் கேட்டிருக்குமானா கேட்டிருக்காது. வேற யாரோ குடும்ப உறுப்பினர்கள் விரும்பி கேட்டிருப்பாங்க. இந்த கர்மா இந்த மகம் நட்சத்திரத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து விடியும் அப்படிங்கிறது தான். ஒன்று, இந்த மகம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி அந்த தாத்தா பாட்டி வீட்டில் வச்சு அவங்க என்ன பிராணிகள் வளர்த்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா அப்பா இருக்கிற இடத்துல வந்து அவங்க பண்ணுறப்ப அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ் ஆகுது நடந்துரும் அப்படிங்கிறது வந்து இது வந்து யார் எத்தனை எதிர்ப்பு தெரிவித்தாலும் எங்கிட்டே நிறைய ப்ரூஃப் இருக்கும். பட் ஆனால் அதுக்காக நம்ம இப்போ அவங்களோட ஜாதகத்தையெல்லாம் காட்டி பாருங்க இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் விதி வந்து இப்படியெல்லாம் கை வைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த மகம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க வந்து 12 வயசு 13 வயசுங்கிறது ஏன் சொல்கிறேன்னா இங்கே தான் வந்து கேது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். கேது எங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கும்னா கையில் தான் வேலை பார்க்கும். கையில் அடிப்படை வைக்கிறது, சின்னதாக கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிராய்ப்போ ஏதோ ஒன்று இந்த கையால் ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போய் விழுகிறது, கையை சுலுக்கிக்கிறதோ இல்லை கை ஃப்ராக்சர் ஆகுது, குழந்தைங்க விளையாடுறப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்டெராய்ட்ஸ் பாடிக்குள்ளே போகுது, அப்படியே உருவம் மாறும். முக்கியமாக ஆண் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக. பெண் குழந்தைங்க வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகிட மாட்டாங்க. பெண் குழந்தைகள் மகம் வந்து ஓரளவுக்கு சேஃப். அவங்க வந்து கொஞ்சம் ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி. இப்போ சிம்மம் மகமில் பிறக்கிற பெண்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் சிம்மம் மகத்தில் இருக்க ஆண் குழந்தைங்களுக்கு இந்த பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா இவங்க தான் முன்னோர்கள் கர்மா இன்னும் ஸ்ட்ராங்காக கேரி ஆன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ இவங்களுக்கு அந்த ஸ்டெராய்ட்ஸ் பாடிக்குள்ளே போகிறப்போ பாடி அகல ஆரம்பிக்கும், உருவம் மாறும். அங்கே சனி ஒரு வேலை பார்க்கும் இவங்கள்ட்ட. அங்கே தான் கவனமாக இருக்கணும். படிப்பை விட ஸ்போர்ட்ஸ் தான் அவங்களுக்கு உதவி பண்ணும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் வேர்த்து விளையாடி அந்த வேர்வை அந்த உப்பு நீர் வெளியே போயிட்டே இருக்கணும். அடிக்கடி கடல் பகுதிக்கு இவங்க போகணும் அப்படின்னே ஒன்று இருக்குது. போய் கர்மாவை கழிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா முன்னோர்கள் கர்மா அதிகமாக கேரி ஆன் பண்ணிட்டு இருக்கவங்களாவே இருப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லலாம், மகம் நட்சத்திரம் சொல்லலாம், எங்களுக்கு நாயே பிடிக்காது ஆனாலும் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது அப்படிம்பாங்க. அதை போய் இவங்க பார்த்துக்கணும்லாம் இல்லை. அதோடைய வைப், இந்த மகத்தோடைய இந்த முன்னோர்களுக்கும் அந்த நாயோடைய வைபுமே கொஞ்சம்
வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஆகாது, நாயெல்லாம் வளர்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. பட் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அந்த நாய் வீட்டுக்குள்ளே வரப்போ உங்கள் ஃபேமிலியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பார்த்துறது பெட்டர். அப்படி ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு தெரிஞ்சால் நாயோட இடத்த மாற்றுங்க. வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க, வெளியே தனியாக வச்சு வளர்த்துங்க. அப்படி நீங்கள் வெளியே வச்சு வளர்த்துறப்போ நாயோட இம்பாக்ட் பெருசாக இருக்காது. இதில் ஆண் நாய் பெண் நாய் கேட்டகரி இருக்கு, இதனால ஏதாவது இருக்கும்? தனிச்ச நாயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒத்த நாய் இருக்குதுன்னா கர்ம பயங்கரமாக வேலை பார்க்கும். இப்போ ரெட்டை நாய் இருக்குது, அந்த நாய் 2 விளையாண்டுருக்கு அப்படின்னா அந்த கர்மா வந்து பெருசாக வராது. ஏன்னா அதோடைய ஃபோக்கஸ் வந்து அந்த நாய்கிட்ட போயிடும். ஏன்னா ஒரு நாய் வீட்டில் தனி நாயாக வளர்க்குறப்போ நாய் நிறைய டிப்ரெஷனுக்கு போகும். கரெக்ட். அந்த டிப்ரெஷன் போக போக வீட்டில் இருக்கவங்களும் டிப்ரெஷன் மூட்குள்ளேயே இருப்பாங்க. அந்த நாய் வந்து எல்லாத்தோடைய கேரக்டரையும் கிரகிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அதனால தான் சொன்னேன், இந்த நாயோடைய கேட்டகரி மாறணும். இப்போ குழந்த மாதிரிலாம் சில பேர் நாயை வச்சு வளர்த்திட்டே இருப்பாங்க. அதே ஹாப்பியாக இருக்கிறப்ப இவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அது சேட் ஆச்சுன்னா இவங்களும் சேட் ஆயிடுவாங்க. இதே இது வந்து நல்ல அந்த மெச்சூர்டான இந்த நாய் மற்ற கேட்டகரியில் இருக்க அந்த நாயெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த டிப்ரெஷனில் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ மகம் நட்சத்திரம் மாட்டுவாங்க. ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு நாய்க்கு 2 நாய் வச்சுக்கலாம். அதாவது எல்லா பிராணிகளையுமே அதன்படி விட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே தான் வளர்த்தணும். ஆனால் இப்போ வளர்க்குற விதம் வேறையாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் கை வச்சிடாமல் இருக்கணும். அப்போ நாயை வெளியே விடுங்க, அது பாட்டுக்கு உலாத்திட்டு அங்கேயே இருக்கட்டும். வீட்டுக்குள்ளே வரப்போ மாறும். டிப்ரெஷன் வருதா, சோகமாகவே உங்கள் வீட்டுக்குள்ளே நாய் உட்காந்துருக்கா, வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் டிப்ரெஷனாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் சொல்கிறது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா ஒருவேளை இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக நம்ம வந்து ஜாதகத்தை எடுக்கலை, எந்த கிரகத்தையும் எடுக்கலை. ஆனால் இந்த கிரகத்தினுடைய அம்சம் பார்த்தாலே இப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயம் நீங்கள் நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி சுவாரஸ்யமாக பேசலாம். நன்றி. நன்றி.